பேருக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த தொழுதுக்குருவாங்க, நோன்பு வைப்பாங்க, அந்த 2-3 காரியங்களை செய்வாங்களே தவிர எல்லாத்துலேயும் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணும், இஸ்லாம் ஹராமாக்குனதெல்லாம் விலகி கொள்ளணும்னு இருக்குல்ல, அந்த கொள்கை உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் சட்டப்பூர்வமாகவே இருக்கா உபச்சார விடுதி? ஆமாம், சட்டப்பூர்வமாக வேறு, சட்டப்பூர்வமாக வேறு. இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. ஆமாம், சட்டப்பூர்வம் எப்படின்னு கேட்டால் இந்தியாவிலையும் சட்டப்பூர்வமாக எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? சில பண்ண முடியாது, சட்டப்படி தப்பாச்சு. இல்லை சட்டப்படினா இந்தியாவிலையும் ஸ்டார் ஹோட்டலில் செய்யலாம்ல. இந்தியாவில் ஸ்டார் ஹோட்டல்னு பர்மிஷன் வாங்கினாலும் அதுக்கு சேர்த்து தான் வாங்குறான். ஸ்டார் ஹோட்டலில் போய் விசாரம் பண்ணுறதுலாம் தடுக்க முடியாது. நீங்கள் எல்லா ஸ்டார் ஹோட்டல்களையும் அது கிடைக்கும். சாதாரணமாக போகிற இடத்துல தான் அவன் ஆம்பளையும் பொம்பளையும் 1008 கேள்வி கேட்பான். ஆதார் கார்டை கூட அதை கொண்டு கேட்பான். 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய கோடீஸ்வரன் அதெல்லாம் கேட்கவே கூடாதுன்றது தான் இந்தியாவிலையும் இருக்குது. அது மாதிரி இப்போ சட்டப்படி அனுமதிச்சிருக்கிறாங்கல்ல. கல்கத்தாவில், பம்பாயிலெல்லாம் என்ன இருக்குது, சிவப்பு விளக்கு. கல்கத்தாவில் ஏதோ ஒரு பகுதி சொல்லுவாங்க, அந்த பகுதிகளெலாம் அந்த விபச்சார விடுதி, சோனா காட்சியான்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஷ்யாவிலேருந்து விபச்சாரம் செய்வதற்கு நிறைய லேடிஸுகள் துபாய்க்கு வருவாங்க. எல்லாமே லக்ஸரியான ஹோட்டலில் தங்கி கொண்டு அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய தனவந்தர்கள் வருவாங்கள்ல, வெளிநாட்டுக்காரன் வர்றான்ல, அவர்களை கவர் பண்ணி விபச்சாரம் நடக்கும்.